Hello students, 10th Standard Social Science Unit 1 Outbreak of World War I and its Aftermath. இந்த லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது கொஞ்சம் லென்த்தி லெசன். ஆனாலும் நம்மளுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லெசன் ஈஸியாக இருக்கும். ஸோ 1.3ல் ஏ காசஸ் ஆஃப் வார் பார்த்தோம். இப்போ பியில் கோர்ஸ் ஆஃப் வார் பார்க்குறோம். 2 வாரிங் கேம்ப்ஸ் இருந்தது. சென்ட்ரல் பவர்ஸ் அண்ட் அலைஸ் இருந்தாங்க. சென்ட்ரல் பவர்ஸ், the warring nations were divided into two. The central powers consist of Germany, Austria-Hungary, Turkey and Bulgaria. Italy was earlier with Germany and Austria had left as an attempt to recover Trentino in northeast Italy, where Italians lived in majority but remained as part and parcel of Austria-Hungary was not supported by Germany. So in the nations first central powers இருக்காங்க. இதில் first இட்டாலியும் ஜெர்மனியோட தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த வாரில் அவங்க கலந்துக்கல. ஏன் அப்படின்னா இவங்களுடைய நார்த் ஈஸ்ட், இட்டாலியோட நார்த் ஈஸ்ட் சைடில் ட்ரெண்டினோன்ற ஒரு பிளேஸு, அங்கே இட்டாலியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே அந்த பிளேஸை ஆஸ்ட்ரியா பிடிச்சிடுறாங்க. அதுக்கு ஜெர்மனி இட்டாலிக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இட்டாலி இந்த வாரில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இட்டாலி ரிமைண்ட் அ நியூட்ரல் கண்ட்ரி வென் த வார் ப்ரோக் அவுட். சரிங்களா, வார் வந்தோன்னா நான் கலந்துக்கலன்னு சொல்லிடுறாங்க. பட் இட் டிசைடட் டு என்டர் த வார் ஹோப்பிங் டு கெயின் த டெரிட்டரி இன் த நார்த் ஈஸ்ட். Britain, France and Italy signed the secret treaty of London in April 1915, by which Italy agreed to enter the war against the Central Powers in return for this territory after the war. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, இட்டாலி பிரிட்டன் அலைஸ் நேஷன்ஸில் இருக்காங்க இல்லையா, பிரிட்டன் ஃப்ரான்ஸோட ஒரு சீக்ரெட்டாக ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணிக்கிறாங்க. என்ன நினச்சி சைன் பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு அந்த ட்ரெண்டினோ நம்மளுக்கே திரும்ப கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அலைஸோடு சேர்ந்துடுறாங்க. சென்ட்ரல் பவர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அலைஸோடு சேர்ந்துடுறாங்க. நெக்ஸ்ட் அலைஸ். 9 states that opposed the central powers were, the central powers against இருந்த 9 powers states என்னெல்லாம் அப்படின்னா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டலி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ரொமேனியா அண்ட் கிரீஸ். இவங்கெல்லாம் அலைஸில் இருக்காங்க. Romania and Greece declared war on the Central Powers in 1916 and 1917. நமக்கு தெரியும் 1914லேருந்தே வார் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1916லையும் 17லையும் யாரெல்லாம் ரொமேனியாவும் கிரீஸும் வார் இது பண்ணுறாங்க. அதனால் ரெஸ்பெக்டிவ்லி பட் பிளேட் லிட்டில் பார்ட் இந்த வார். ஆனால் கொஞ்சம் பாட்டு தான், அவங்க ரொம்ப தீவிரமாலாம் கலந்துக்கல. Most American wanted their country to remain neutral, and so in the first 3 years the United States gave only moral support and valuable materials aid to Britain and France. So first 3 years இந்த அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நியூட்ரலாகவே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த அமெரிக்கன்ஸ் நினைக்கிறாங்க. அதனால் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் 3 years வாரில் கலந்துக்கவே இல்லை. ஆனால் மாரல் சப்போர்ட் அண்ட் வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ்லாம், வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ்ன்றப்போ போர் தளவாடங்கள் தான் ஹெல்ப் பண்ணுது கொடுத்து. நெக்ஸ்ட், ஜார் அபார்டிவ் அட்டம்ப்ட்ஸ் ஃபார் பீஸ். இந்த ஜார் அப்படின்றது என்னென்னா, ரஷ்யாவில் இருந்த மன்னர் ஆட்சி, அதனுடைய ஆட்சியோட மொகல் எம்பரர்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த இடத்துல இருந்தது தான் ஜார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜார் நிக்கோலஸ் செகண்ட் ஆஃப் ரஷ்யா சஜஸ்டட் டு த பவர்ஸ் தட் தே மீட் டுகெதர் டு பிரிங் அபவுட் அன் ஏரா ஆஃப் யூனிவர்சல் பீஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நிக்கோலஸ் 2 அப்படின்றவர் அந்த மன்னர் சொல்கிறாரு, இந்த உலகம் அமைதி நிலவணும், அதுக்கு வேண்டி நம்ம ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன் ரெஸ்பான்ஸ் 2 peace conference were held at The Hague in Holland in 1899 and 1907, but in vain Russia fought on the side of the Allies. ஸோ நம்ம அது நடக்குது, 2 இது நடக்குது, கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஹாலண்டில் இருக்க ஹேக்ன்ற இடத்துல நடக்குது. ஆனாலும் அது அதனால எந்த பலனும் இல்லை. சரிங்களா, பலன் அளிக்கவில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மீட்டிங்னால எந்த பலனும் இல்லை. ரஷ்யாவே அந்த வாரில் கலந்துக்கு. வார் இன் வெஸ்டர்ன் ஆர் ஃப்ரெஞ்ச் ஃப்ராண்ட். ஜெர்மனி steamrolled and smashed the residence of the people of Belgium on the side of Allies. The burden of the fighting fell on the French army. Within a month, Paris seemed almost doomed. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜெர்மனி பெல்ஜியத்து மேலேயும் ஃப்ரான்ஸ் மேலேயும் போர் தொடுக்கிறாங்க. பெல்ஜியமை ரொம்ப தாக்குறாங்க.
தாக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஃப்ரான்ஸ் மேலேயும் ரொம்ப தாக்குதல் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃப்ரான்ஸோட கேபிட்டல் தான் பாரிஸு. அவங்க 1 மந்த்லேயே வந்து வித்தின் அ மந்த்லேயே அவங்க வந்து தோற்று போயிடுவோமோ, நம்மளை சுருட்டிட்டு அவங்க போயிடுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக ஜெர்மனிக்காரன் போரிட ஆரம்பிச்சிட்டான். பேட்டில்ஸ் ஆஃப் டெடன்பர்க் அண்ட் மான். Tannenberg and Marne. Meanwhile, Russian forces invaded East Prussia. ரஷ்யா இல்லை, இது பிரிஷ்யா. ரஷ்யாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இது. சரிங்களா? ரஷ்யா வந்து இவங்கள வந்து இன்வைட் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்கள வந்து தோற்கடிச்சிட்டாங்க. யாரை? ப்ரஷ்யாவை. இதில் உடனே ஜெர்மனி போய் அவங்கள டிஃபீட்டட் தெம் டிசிசிவ்லி. உடனே ஜெர்மனி வந்து ப்ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக போய் திருப்பியும் அதை பிடிச்சிடுறாங்க. இந்த பேட்டில் ஆஃப் டெடன்பர்க் ரஷ்யா சஃபர்ட் ஹெவி லாசஸ். இதில் வந்து ரஷ்யாவுக்கு தான் ரொம்ப அடி. this causes distractions this caused distraction and helped to relieve the pressure on the western front. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க, வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படின்றப்ப இந்த ஃப்ரான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. அங்கே ஜெர்மனி வின் பண்ணிட்டாங்களே, நம்மளையும் வின் பண்ணிவிடும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. த ஃப்ரெஞ்ச் ஆர்மி மேட் ஆல் அவுட் எஃபர்ட்ஸ் டு டிரைவ் அவே த இன்வைடிங் ஜெர்மன்ஸ். உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம நல்லா போரிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உத்வேகத்தோட ஜெர்மன்ஸை ஜெயிச்சிடுறாங்க. இந்த சைடில், ஃப்ரான்ஸ் சைடில். அட் த பேட்டில் ஆஃப் மான் the French succeeded in pushing back the Germans. இப்போ இவங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்து ஜெர்மன்ஸை வின் பண்ணிடுறாங்க. பாரிஸ் வாஸ் டஸ் சேவ்டு. இப்போ பாரிஸ் சேவ் ஆகிடுது. த பேட்டில் ஆஃப் மான் இஸ் அ மெமரபிள் ஃபார் ட்ரெஞ்ச் வார்ஃபேர். ஸோ இந்த மானில் நடந்த வார் வந்து பதுங்கு குழிகளுக்கு ஃபேமஸாக இருந்தது. ட்ரெஞ்ச் வார்ஃபேர் அப்படின்னா பதுங்கு குழிகள். ட்ரெஞ்சுனா பதுங்கு குழிகள் மூலம்ல தான் ஒளிஞ்சிக்கிட்டு இந்த வாரில் மேலே வந்து சண்டை போட்டாங்க. ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஞ்ச் வார்ஃபேர்ன்ற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.